பலா திருவிழாவிலே, பன்ருட்டி பலா திருவிழாவிலே கலந்து கொள்வதில் மிகவும் பெருமை அடைகிறேன். இன்றைக்கு பல நிபுணர்கள் எல்லாம் இன்றைக்கு வந்து பேசி அவர்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். ஏன் இந்த பலா சுளையை 2-3 சுளையை ஒரு சாஷையில போட்டு 5 ரூபாய்க்கோ இல்லை 10 ரூபாய்க்கோ எடுத்து செல்லக்கூடாது என்ற எண்ணம் என்னுள் உதித்தது. ஏனென்றால் 100 ரூபாய் பழத்தை வாங்கி எடுத்துன்னு போக முடியல. நிறைய பழம் உற்பத்தி ஆகுது, ஆனால் அழுவி போய் இங்கேயே யாரும் கேட்பாரற்று அழுவி போகிறது. இதையெல்லாம் நாம சந்தைப்படுத்துவதற்கு இந்த யுக்தி, சாட்சிய யுக்தி ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இந்த பன்ருட்டி விவசாயிகளுக்கு அமையும். பலாமரம், வீணை, மிருதங்கம் போன்ற இசைக்கருவிகள் செய்யும் பலகையை தருகிறது. அதே மாதிரி கட்டில் போன்றவற்றையெல்லாம் தருகிறது. இல்லை கூழைப்பலா, வறுக்கைப்பலா, வேர்பலா, தேன்பலான்னு பல வகைகள் இருக்குது. 100 வகையான பலாமரங்கள் இந்தியாவில் இருக்குது. இதில் பன்ருட்டியில் வறட்சி பூமியில் காய்ப்பதால் மிக சிறப்பாக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய மாளிகம்பட்டு ராமசாமி அவர்கள் புவிசார் குறியீடு வாங்கியிருக்கிறாங்க பலாவுக்கு. அதே மாதிரி அவர் வீட்டில் 1000 காய்ச்சி மரம், 200 வருஷத்து மரம் இருக்குது. அந்த மரத்துக்கும் மத்திய அரசு சான்றிதழ் வழங்கியிருக்கிறது. இந்த பலா திருவிழாவில் பல்வேறு வகையான பலாக்களில் செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. அவற்றை மக்கள் வாங்கி சாப்பிட்டு ருசியாக இருக்கின்றது என்று சொல்லியிருக்கிறார்கள். உங்களுடைய வேண்டுகோள் எல்லாம் என்ன? இந்த பலா அதிகமாக விளைகிறது, ஆனால் விற்பனை ஆவதில்லை. அவர்கள் கேட்கக்கூடிய அளவிற்கு ஒரு குறிப்பிட்ட சில ரகங்களை அதிக அளவில் உற்பத்தி செய்து உலக அளவில் அவற்றை ஏற்றுமதி செய்ய வேண்டும். அவற்றுக்கு மதிப்பு கூட்ட வேண்டிய பயிற்சியை வேளாண் துறையும் அரசும் செய்ய வேண்டும் என்பதன் நோக்கத்தில் தான் இந்த பலா திருவிழா நடத்தி இருக்கின்றோம். கிட்டத்தட்ட வந்து தெற்காசிய முழுக்க பலா விளைந்தாலும் நம்ம பன்ருட்டி பலா வந்து உலக புகழ்பெற்றது. காரணம் என்ன? ரெக்கவரி விஷயம் ரொம்ப அதிகம், அதிகப்படியான சுவைத்தன்மை உள்ளது. கிட்டத்தட்ட இங்கே மானாவாரி பலா ரொம்ப ரொம்ப அதிகம். இப்படி பல்வேறு சிறப்பம்சம் இருந்தாலும் கர்நாடகா, கேரளா மற்ற மாநிலங்களோட பலாவோட விலை அதிகமாக இருக்குன்னா அங்கே வந்து அரசுகள் வந்து ஒட்டுச்செடியை வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு கிலோ 200 ரூபா 100 ரூபா வரைக்கும் போகுது. ஆனால் இங்கே நம்ம பன்ருட்டில் முழுக்க நாட்டு பலாக்கள் இருக்கிறதால இதோட சரியான விலை கிடைக்க மாட்டுது. விவசாயிகளுக்கு சரியான விழிப்புணர்வு இல்லை, நோய் தாக்கல் சம்பந்தமான விழிப்புணர்வு இல்லை. நம்ம நிகழ்வு நோக்கம் என்னன்னா விவசாயிகள் தரமான ஒட்டுச்செடிகளை தேர்ந்தெடுத்து அதை நீங்கள் பன்ருட்டில் பல்வேறு வகையான அரிய பலாக்கள் இருக்குது, அதெல்லாம் வந்து ஒட்டுக்களை கொண்டு வந்து இப்போ எப்படி பெங்களூர் ஜிகேவிகே ஐஎச்ஆர்லாம் வந்து நிறைய வந்து முன்னெடுத்து பண்ணுறாங்களோ அது மாதிரி தமிழக அரசு முன்னெடுக்கணும். இந்த முன்னெடுப்பு மூலயமா வந்து பலா வந்து கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 6000 கோடிக்கு மேலே வந்து தமிழகத்தே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்னைக்கு உலகம் முழுக்க வந்து ஒரு அற்புதமான உணவாக வந்து பலா இருக்குது. பலாவில் வந்து பல்வேறு வகையான மருத்துவ குணங்கள் இருக்குது. குறிப்பாக வந்து பலா விதைகளில் வந்து இருக்கிற நம்ம பவுடரு அனைத்து உணவுப் பொருளையும் கலந்து நம்ம சாப்பிடலாம். அது வந்து ஒரு சுகரை குறைக்கக்கூடிய பொருள், பெருசாக சுவை குணம் இருக்கிறதால நம்ம எல்லா பொருளையும் நீங்கள் சப்பாத்தி மாவோ பூரி மாவோ எப்படி வேணால் சாப்பிடலாம். ஸோ அப்படி பலாவில் பல்வேறு வகையான மதிப்பு கூட்டல் இருக்குது. இதெல்லாம் வந்து போதிய விழிப்புணர்வு விவசாயிகளுக்கு இல்லை. ஸோ அதை நம்ம ஏற்படுத்தணும். முழுக்க இயற்கை விவசாயத்தை முன்னெடுக்கணும். இயற்கை விவசாயத்தில் பலா வந்து மிகப்பெரிய சாத்தியம். ஸோ அதுக்கான காரணமாக தான் நம்ம இந்த விழாவை முன்னெடுத்திருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.